எங்க நீங்க மூச்சு வாங்க எக்ஸசைஸ் பண்றத பார்த்தனா அதான் அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன். அதுக்காக என் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துருதா? பெர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு இது என்ன ஆபீஸா? வீடுங்க, குடும்பம். இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அத மட்டும் நான் கேட்டு போயிடவா? இல்ல கீழே எல்லாரும் புது மாப்பிள்ள டயர்டா இருப்பாரே, அவருக்கு பாதாம் பால் குடுக்கறதா இல்ல பிஸ்தா மில்க் ஷேக் குடுக்கறதான்னு பேசிட்டு இருக்காங்க. நான் கூட அத கேட்டு பாவும் மாப்பிள்ள டயர்டா படுத்திருப்பாரு போலன்னு நினைச்சா, நீங்க இங்க சுறுசுறுப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னவோ பண்றேன், அத பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன இருந்தாலும் நீங்க ஏன் மாமா, என் அக்கா புருஷன். இது எல்லாத்துக்கும் மேல என்னோட எக்ஸ் லவர் வேற. உங்களுக்கும் எனக்கும் இவ்ளோ நெருக்கமான பந்தம் இருக்கிறப்போ நான் எப்படி உங்களை பத்தி கவலைப்படாம இருக்க முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். Will you please shut up? நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை, அந்த லிமிட்டோட கொஞ்சம் கிட்ட நடந்துக்க பாரு. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு கோவப்படுறீங்க? தப்போ சரியோ, நீ எதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. என்னங்க நீங்க எங்க அக்காவை தான் கிட்டவே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தா என்னையும் இப்படி துரத்துறதுலயே குறியா இருக்கீங்களே. நீ என்ன சொன்ன? என்ன புரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையானதெல்லாம் ஓகே தான், ஆனா வானத்துக்கு ஏத்த ஒரு புருஷனா இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையாமே? உங்க முதலிரவுல நீங்க டிஸ்கஸ் பண்ண முக்கியமான டாபிக்கே இதுதானாமே? அப்படியா? உங்களுக்கும் வானத்துக்கும் செட் ஆகாதுங்கறதான் இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனப்பவே நான் சொன்னனே. எங்க கேட்டீங்க? என்னதான் நீங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரதானே செய்யும். நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க, இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரிய வரும். என்னதான் நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டு நீங்க அவ கூட வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாலும், உங்களுக்கு டைம் கேட்டாலும், ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அவளை உங்க மனைவியா ஏத்துக்க முடியலனா நாங்க ரெடிமா? நல்லதுப்பா. ரெண்டு பேரையும் இப்படி சேர்த்து வச்சு பாக்கும்போது என் கண்ணு பற்றும் போல இருக்க. வீட்டுக்கு வந்ததும் மறக்காம உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும். ஆமா ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். காலையில இருந்து ஜேகே 4-5 தடவை போன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவர் வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வரேன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. நீங்களும் வாங்கம்மா. கல்யாணமான புது ஜோடிங்க, அவரு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இதுல நான் எதுக்குப்பா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னப்பா யோசிக்கிற? நேரமாச்சு, கிளம்புங்க. சரிம்மா. வரோமா? சந்தோஷமா போயிட்டு வா. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க வேண்டியவ நீ. நாம என்னமோ விருந்தாளிங்க மாதிரி அங்கங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். விருந்தாளியா வர வேண்டிய இவ நல்லா மினிக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. விடுமா, ஊருக்கு அவங்க கணவன் மனைவியா தெரிஞ்சாலும் நிஜத்துல அவங்களுக்குள்ள செட் ஆகல. அந்த ஆறுதல் போதும் நமக்கு. இவங்க ஏதோ விஐபி வீட்டுக்கு தான் விருந்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறமா. போகட்டும் போகட்டும். இல்ல ஆண்டி, இப்ப எதுவும் வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுவும் சரிதான். சாப்பிடுற நேரத்துல ஜூஸ் அது இதுன்னு குடிச்சா அப்புறம் விருந்து சாப்பாட்டை சரியா சாப்பிட முடியாது. நீ என்னம்மா அமைதியாவே இருக்க? எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தது எதுவும் உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லங்க. என்னதான் ராஜேஸ்வரி மேடம்க்கு நாம ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தாலும் அவளுக்கு நம்ம புதுசு இல்லையா? அதான் நம்ம கிட்ட பேச கூச்சப்படுறாளோ என்னவோ. இருக்கலாம். நம்ம பொண்ணு மாதிரி சிட்டி கல்ச்சர்ல வளர்ந்திருந்தா எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுற ஒரு மென்டாலிட்டி வந்திருக்கும். ஆனா வானதி ஊர்க்கார பொண்ணு இல்லையா, அதான் இவ்வளவு ரிசர்வ்டா இருக்கா. இஃப் ஐ எம் ரைட்,
இந்த கல்யாணத்தினாலதான் சென்னைக்கே முத தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சிட்டி உனக்கு செட் ஆயிடுச்சா வானதி? இப்பதானே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பழகிப்பேன். ஆ. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க கல்யாண இன்விடேஷன்ல வானதி பேர் பக்கத்துல டிகிரி எதுவும் போடலையே, ஏன்? நான் எதுக்கு கேக்குறேன்னா, ராஜேஸ்வரி மேடம் எப்படியும் ஃபியூச்சர்ல அவங்க பிசினஸ கவனிச்சுக்கிற மாதிரி நல்லா படிச்ச டேலண்டான மருமகளா தான் பார்த்திருப்பாங்க, செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த டிகிரியை ஏன் இன்விடேஷன்ல மென்ஷன் பண்ணாம விட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. அது வந்து இன்விடேஷன்ல எனக்கு டிகிரி போடல இல்லையா, அதான் அவ பேர் பக்கத்துலயும் டிகிரி மென்ஷன் பண்ணல. அதான் கார்த்திக் ஏன்னு கேக்குறேன். என்ன வேணும்னு கேட்டு போடுமா? இதோ போடுறேன். கார்த்திக், சிட்டில பிளைஓவர் கட்டுறதுக்கான 50 crore ப்ராஜெக்ட் சம்பந்தமா நாளைக்கு நீங்க ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களாமே? அங்கிள் ப்ளீஸ், இப்ப நம்ம பிசினஸ் பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாமே. ஓ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, ப்ளீஸ் யூ கேரி ஆன். பாத்துமா, கொட்டிடுச்சே, ரொம்ப சுற்றுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பதட்டத்துல கிண்ணத்தை தள்ளி விட்டுட்டேன். ஒரு துணி இருந்தா கொடுங்க, டேபிள தொடச்சு விட்டுடுறேன். வானதி, அதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு? நீ சூப் குடிக்கிறதுக்குன்னு உள்ள ஸ்பூனை எடுக்காம சாதாரண ஸ்பூன்ல குடிச்சதுனாலதான் உன் மேல கொட்டிருச்சு. உன்னை சொல்லி தப்பில்லம்மா. சின்ன வயசுல இருந்தே கையாலேயே சாப்பிட்டு பழகிருப்ப. அதான் இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறது, டேபிள் மேனர்ஸ் பத்தி எல்லாம் உனக்கு தெரியல பாவம். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வாஷ்ரூம் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வாமா, போ. நான் வேணா உன் கூட வரமா? இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அது அங்க இருக்கு, போ. என்னப்பா புடவையெல்லாம் நனைஞ்சிருக்கு? ஐயோ, எங்க சும்மா இருங்க. என்னம்மா வானதி? நேரா நம்ம அத்தை கிட்ட போய் அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகல, எங்க வீட்டு பொண்ண உங்க பையன் ஏத்துக்கல, இப்படி விஷயம்னு நமக்கு தெரிஞ்சத அப்படியே கொளுத்தி போட்டுடலாம்ல. ஏண்டி, உண்மை தெரிஞ்சு இத்தனை நாளுக்கு அப்புறம் உனக்கு வந்த இந்த யோசனை தெரிஞ்ச அன்னைக்கே எனக்கு வந்திருக்காதா? அப்புறம் ஏமா இன்னும் அமைதியாவே இருக்க? எப்படியோ வானதி அவ புருஷனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தும் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அத பாத்துட்டு நம்ம சும்மா இருக்கலாமா சொல்லு? உன் சம்மந்தி அம்மா வேற ஏதோ வானத்துல இருந்து ஒருத்திய இறக்கி இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்ட மாதிரி ஆஹா ஓஹோன்னு வாய்க்கு வந்தபடி அவளை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாய அடைக்கிறதுக்காச்சும் இந்த உண்மையை நாம அவங்க கிட்ட சொல்லியே ஆகணுமா? அப்பதான்
இதுக்கு என்ன கட்டி வச்சிருந்தாலாவது அவங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோன்னு அவங்க புத்தியில உரைக்கும். நீ ஆதங்கப்படுறதெல்லாம் சரிதான் ஆர்த்தி. ஆனா இப்ப நாம இந்த விஷயத்த போய் அவசரப்பட்டு சொன்னோம்னா அது நமக்கே பெரிய சிக்கலாயிடும். ஏமா அவங்க கூடயே கிடக்குறதுல நமக்கு என்னமா பிரச்சனை வரப்போகுது? ஏண்டி நீ வேற? இப்ப நாம இந்த விஷயத்த போய் ராஜேஸ்வரி கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோயேன், அந்த அம்மா என்ன டக்குன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுக்கும்னு நினைக்கிறியா? அதான் கிடையாது. வானத்தையும் அவ புருஷனையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் ஆமா ஆமா எங்களுக்கு ஒத்து போகாம தான் நாங்க உள்ள இருக்கோம்னு சொல்ல போறாங்களா என்ன? சத்தியமா கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ண பிடிக்கலன்னு தைரியமா அம்மா கிட்ட சொல்ல பயந்த ஆளு அவரு. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆமா ஆமா எனக்கு இந்த பொண்ண பிடிக்கலன்னு சொல்லவா போறாரு? நாம போய் சொன்னோம்னா அத மறைக்கிறதுக்கு இல்லவே இல்லன்னு 2 பேரும் சாதிப்பாங்க. அத உண்மையாக்குறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. மறந்துட்டியா நம்மள வெறுப்பேத்துறதுக்கு மாப்பிள்ள வானதி கிட்ட எப்படியெல்லாம் க்ளோஸா இருந்தாருன்னு? வேணாண்டி, அவங்க சேர்றதுக்கு நாம ஒரு காரணமா இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஏதோ நல்லா இருக்கிற குடும்பத்துல நாம தான் குழப்பம் உண்டாக்குறோம்னு சொல்லி எல்லாரோட வெறுப்பும் நம்ம மேல வேற திரும்பிடும். அட இந்த ராஜேஸ்வரி அம்மாவை விடுறி, உங்க அப்பா இருக்காரே அவரு சும்மா இருப்பாரா? முதல்ல எப்படா நம்மள இங்க இருந்து பொட்டியை கட்டி ஊரு கூட்டிட்டு போலாங்கிறதுலே குறியா இருக்காரு. அப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஆர்த்தி. அதுக்காக இவ்ளோ பெரிய உண்மை தெரிஞ்சு நம்ம அமைதியா இருக்கிறதாமா? நான் உன்னை அமைதியா இருன்னே சொல்லல, பொறுமையா இருந்தா சொல்றேன். எம்டி கார்த்திக்கு நான் தான் பர்சனல் அசிஸ்டன்ட். பிசினஸ் ரிலேட்டடா அவரோட எல்லா ப்ரோக்ராமையும் ஃபிக்ஸ் பண்றதே நான் தான். என்ன அங்கிள் சிரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா நீ ராஜேஸ்வரி மேடம் கம்பெனில தான் ஒர்க் பண்ற. இன்னும் சொல்ல போனா பிசினஸ்ல அடிமட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. நியாயப்படி கார்த்திகை விட உனக்கு தான் அவங்க பிசினஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க மேடமோட பையன்கிற ஒரே தகுதியை வச்சுக்கிட்டு அவன் எம்டிங்கிற போஸ்ட்ல இருக்கான். நீயும் அவங்கிட்ட கை கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட்னு பெருமையா வெளியில வேணா சொல்லிக்கலாம். ஆனா நிஜத்துல அவங்க உன்னை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? நீயும் சீக்கிரத்துல தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு முதலாளி சீட்ல உட்கார்ந்துங்கிற ஆசையெல்லாம் இல்லையா? ஆசையெல்லாம் இருக்குதுதான் அங்கிள். ஆனா தனியா பிசினஸ் பண்ற அளவுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன் சொல்லுங்க? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நீ பிசினஸ் ஆரம்பிச்சு உன் ஃபியூச்சரை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு பைனான்சியலா என்னால என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அங்கிள்? ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியான வேலை தான். கண்டிப்பா அது உன்னால முடிவு வரும். அதான் நான் கேக்குறேன். உங்க கம்பெனி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதேதான் எங்க கம்பெனியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல சிட்டில ஃபிளைஓவர் கட்டுறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறதுன்னு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்க போகுது. எப்படியும் உங்க ராஜேஸ்வரி மேடம் இதுல தலையிட்டாங்கன்னா எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் அவங்க தான் எடுப்பாங்க. ஆனா இந்த தடவை அப்படி நடக்க கூடாது வருண். இனி சிட்டியில் உள்ள முக்கியமான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே எங்க கம்பெனிக்கு தான் வரணும். சரி அங்கிள், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க எடுக்க போற கான்ட்ராக்ட் சம்பந்தமாவும் மத்த பிசினஸ் டீடைல்ஸையும் டெய்லி நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துகிட்டு எனக்காக நீ வேலை பார்க்கணும் வருண். அது இல்ல அங்கிள், இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதுல என்ன பெரிய துரோகம்? இதனால உங்க கம்பெனிக்கு 4-5 கான்ட்ராக்ட் கிடைக்காம போகும், அவ்வளவுதானே? அதனால அவங்க இழக்க போறது எதுவுமே கிடையாது. அவங்க நம்பர் 1 கம்பெனின்னு ஏற்கனவே நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ இனிதான் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும். அதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா இத நினைச்சுக்கோ. இத்தனை வருஷமா அவங்கள நம்பியே பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னையே ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான்
அவங்கள விட ஒரு படி மேல என் கம்பெனியை கொண்டு போகணும்னு தான் உன்னை வச்சு நான் பிளான் பண்றேன். இத மட்டும் நீ செய்ய ஒத்துக்கிட்டேன்னு வையே, எனக்கு பிசினஸ் செட்டில் ஆயிடும், உனக்கு லைஃபே செட்டில் ஆயிடும். இப்போ உன் லைஃப் லாங் இப்படியே ராஜேஸ்வரி மேடத்துக்கும் அவங்க பையனுக்கும் அடிமையா இருக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்க. வானதி, என்ன வானதி, சமையல் வேலை தான் எல்லாத்தையும் நீயே எடுத்து போட்டு செய்யற. இந்த காய்கறி வெட்டுற வேலையாவது என்கிட்ட கொடுக்க கூடாதா? நான் செய்ய மாட்டேனா? இல்லம்மா, பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? சரி, இன்னைக்கு என்ன சமையல்? மீன் குழம்பு கூடவே சேர்த்து வறுவலுக்கு சிக்கனும் இருக்குமா? மீன் குழம்பு சிக்கனா? வழக்கமா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தனா அசைவம் சமைக்க மாட்டியே? அவருக்கு அசைவம்னா தான் ரொம்ப பிடிக்கும். பாதி நாள் வேலை விஷயமா வெளியிலேயே சாப்பிடுறவருக்கு வீட்ல சாப்பிடுற அன்னைக்காவது அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் தான் இன்னைக்கு அவருக்காக அசைவம் சமைக்கிறேன். எப்பவும் மதிய சாப்பாடோட சேர்த்து அவருக்கு சூப் ஒண்ணு கட்டாயம் இருக்கணுமாமா. அதுக்குதான் காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, கல்யாணமான 2-3 நாளைக்குள்ளேயே மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்யவும் ஆரம்பிச்சிட்ட. சந்தோஷமா இருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் இன்னும் உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை ஏத்துக்காம இருக்காரேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. வானதி, எவ்ளோ கனவு கண்டு எவ்ளோ ஆசையோட உன்னை நாங்க அவரு கட்டி வச்சோம். ஆனா உன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? நீ எப்படி எப்படி இல்லாமோ வாழ போறேன்னு கனவு கண்டு உன்னை கட்டி வச்சோம். புகுந்த வீட்ல உனக்கு வசதி, பணம், அந்தஸ்து எல்லாம் இருந்தும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்றேங்கிற வாழ்க்கை இல்லாம போயிடுச்சே வானதி. என்ன சொல்றது? இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரமா மாறணும். ஆனா ஒருவேளை மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வானதி. பார்த்து பார்த்து கட்டி வச்ச உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது அத வெளியிலயும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போறது, என்ன பண்றது, எந்த கடவுளை கும்பிடுறதுன்னு தெரியல. எப்படியோ வானதி, நீ கும்பிடுற அந்த முருகன் தான் உனக்கு நல்ல வழியை காமிச்சு இந்த நிலைமை எல்லாத்தையும் மாத்தணும். உன்னை கஷ்டப்படுத்துறதுல இருக்கிற சந்தோஷமே தனி வானதி. உன் மாமியாரே உன்னை நல்லா கவனிச்சுக்கிறதுனால புருஷன் கூட உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால்தான் அடிக்கடி உன்னை இப்படி குத்தி காட்டிக்கிட்டே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே ஆசைப்பட்டு வந்த. அனுபவி. வானதி, இந்த ஐடியாஸ் இந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணா நினைச்சதை விட சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். உங்க ஐடியாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் பட்ஜெட் தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க கோட் பண்ணிருக்கிறது ரொம்ப ரீசனபிளான பட்ஜெட் தான் சார். ஆனா இதுல நீங்க சொல்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணா ப்ராஃபிட்டா எங்க கம்பெனிக்கு பெருசா எதுவுமே கிடைக்காது. பட் we are expecting more profit in this project. மிஸ்டர் கார்த்திக், நீங்க நினைச்சா இன்னும் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா கோட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா பிரதீபா? டெஃபினெட்லி சார். எப்படியும் 55-60 crores-குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிச்சிடலாம் தான் நினைச்சோம். ஆனா இவங்க 70 crores வரைக்கும் பட்ஜெட் கோட் பண்ணிருக்காங்க. நம்ம நினைச்சதுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சார். நீங்க சொன்ன பட்ஜெட்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா அப்படி செய்யறதா இருந்தா ப்ராஜெக்டோட குவாலிட்டியில நாம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சி மிஸ்டர் கார்த்திக், நம்ம 2 கம்பெனியுமே கொஞ்சம் அதிக ப்ராஃபிட் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும். நோவே சார். ப்ராஃபிட்டுக்காக எங்க ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. எங்களுக்கு ஷேரை விட எங்க கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப முக்கியம். சோ இதை விட கம்மியான பட்ஜெட்ல எங்களால இந்த டேக் ஓவர் பண்ணவும் முடியாது. அதை விட முக்கியமா
எதுக்காகவும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. இதுதான் உங்க ஃபைனல்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட டைப் வச்சுக்க முடியாது. சோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்புறம் இந்த கான்ட்ராக்ட வேற ஒரு கம்பெனிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கும். வேணும்னா நான் உங்களுக்கு டைம் தரேன். நல்லா யோசிச்சுட்டு கொஞ்சம் பட்ஜெட்டை குறைக்கிறத பத்தி உங்க மதர் கிட்ட வேணா கன்சிடர் பண்ணி பேசி பாருங்க. லெட்ஸ் டேக் எ பிரேக். ஷூர். ஹலோ வருண். அங்கிள், என்னப்பா அந்த கான்ட்ராக்ட் விஷயம் என்னாச்சு? கார்த்திக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிடலையே. நான் இருக்கும்போது அதை கிடைக்க விட்டுருவேன் அங்கிள். ஆ, நீங்க சொன்னதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட உங்க பக்கம் தள்ளிவிட போராடிட்டு இருக்கேன் அங்கிள். ஆ, ஆ. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா கன்ஃபார்மா இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு இல்லன்னு தான் தோணுது. ஏன் என்னாச்சு? பின்ன என்ன அங்கிள், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்க கம்பெனி கோட் பண்ண அமௌண்ட் அதிகமா இருக்கிறதா வந்தவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன கார்த்திக், பட்ஜெட் குறைக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? See, we are running out of time, Mr. கார்த்திக். இன்னும் இப்படி சைலண்டாவே இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ப்ராஜெக்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத பத்தி கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்க. தேவையில்லை சார். எங்க இதெல்லாம் எடுத்துட்டு போற? அவர் இப்ப சாப்பிட வந்துருவார்லம்மா, அதான் இப்பவே தயாரா எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிடலாமேன்னு. இருங்க, இத வச்சுட்டு வந்துடுறேன். வானதி, உனக்கு இன்னைக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமா? மாப்பிள்ளை இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வரலையாம். அவர் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட போறாரு போல இருக்கு. ஏமா? அதான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ அவருக்கு புதுசா ஒரு கான்ட்ராக்ட்ல பாக்கணும், பேசணும், வேலை நடந்துட்டு இருக்குன்னு. அதுல லேட் ஆயிருக்கும். அது என்னமோ எனக்கு தெரியாதுப்பா. சம்பந்தி அம்மா போன்ல பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்டுட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவரு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் வானதி. ஆபீஸ்லயே சாப்பிட்டு பாரு போல இருக்கு. என் கையால அவரை இன்னைக்கு சாப்பிடுவான்னு அவ்வளவு ஆசையா இருந்தம்மா. ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து அவருக்கு பிடிச்சதா சமைச்சு கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கு என்ன நீ இவ்ளோ வருத்தப்படுற? இப்ப என்ன, நீ சமைச்ச சாப்பாட்ட மாப்பிள்ள சாப்பிடணும், அவ்வளவுதானே? மாப்பிள்ள தானே அங்க இருந்து வீட்டுக்கு வர முடியாது. ஆனா நீ சமைச்ச இந்த சாப்பாடு ஆபீஸ்க்கு போலாம்ல? எப்படிமா? என்ன இப்படி கேட்டுட்ட? மாப்பிள்ள ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறதுக்குள்ள நேரம் ஆயிடும் தான் வராம இருந்திருப்பாரு. ஆனா நீ சாப்பாட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டீனா அவரும் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. சமைச்ச உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அப்போ நான் ஒரு கேரியர்ல சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டு வரேன். என்ன சொல்லிக்கிட்டே நிக்கிற? டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பு போ. எடுத்துட்டு வந்துடலாம். So what I am saying is, என்னங்க? கார்த்திக், what's going on here? மீட்டிங் நடக்கிற இடத்துல யார் இவங்க? சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த?
இல்லங்க, நீங்க சாப்பிட வீட்டுக்கு வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதான் சாப்பாடு எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இதோட சீரியஸ்னஸ் தெரியுமா உனக்கு? இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஓ, அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருச்சா? ஃபைன் கார்த்திக், நீங்க போய் சாப்பிடுங்க. ஐ எம் ஆல்சோ a diabetic patient. நாங்களும் போய் லஞ்ச் முடிச்சிட்டு வந்துடுறோமே. எல்லாரும் இங்கே சாப்பிடலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன? ஓகே, கோ ஹெட். சரி. என்னங்க? உன்னை யார் இப்ப இங்கெல்லாம் வர சொன்னது? நீங்க தானங்க இப்ப ரூம்க்கு வர சொன்னீங்க. நான் உன்னை இப்ப இங்க வர சொன்னதை பத்தி கேட்கல. ஆபீஸ்க்கு ஏன் வந்திருந்தா உன்னை கேட்டேன். அதான் சொன்னேன்லங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதா. நான் உங்ககிட்ட கேட்டேனா? எதுக்கு இப்படி தேவையில்லாதெல்லாம் செஞ்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நீங்க பசியில இருப்பீங்கல்ல, அதனாலதான் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலே சுத்தமா பிடிக்காது. அது தெரியுமா உனக்கு? சரி, ஏதோ கொண்டு வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் உன்னால வெயிட் பண்ண முடியாது? எவ்வளவு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உள்ள வந்து நிக்கிற. இல்லங்க, சாப்பாடு ஆறிடும் தான். அவ்வளவு பெரிய கான்ட்ராக்டுக்காக நான் போராடிட்டு இருக்கிறப்போ இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியமா உனக்கு? நான் இவ்வளவு ட்ரை பண்ணி அவர் இந்த ப்ராஜெக்டுக்கு சம்மதிக்க வைக்கிற நேரமா பார்த்து இப்படி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. நீ மட்டும் நேரம் வராம இருந்திருந்தனா இந்த கான்ட்ராக்ட் நேரம் சைன் ஆயிருக்கும். உன்னால இந்த மீட்டிங் பாதியில நின்னதோட மட்டும் இல்லாம இப்ப நான் மறுபடியும் அங்க போய் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இனி அவருக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ? நான் பிளான் பண்ணி வச்சிருந்த மொத்த விஷயமும் உன்னால நீ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்லங்க. சரி, எல்லாரும் உங்களுக்காக வெயிட்டிங். நீ போ, நான் வரேன். சரிங்க சார். எனக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்ட மட்டும் போதாது, கொஞ்சமாச்சும் புத்திசாலித்தனமா நடந்துக்க தெரியணும். இது பாரு, இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு இந்த வானதி தொலைஞ்சான்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நல்லா அவ திட்டு வாங்க போறா. ஆர்த்தி, நீ அதை அப்படியே போன்ல வீடியோ எடு. நாம அப்புறமா அதை போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். எடு எடு. குமுதா, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. நான் ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா நீ உள்ள வந்தா போதும். கையை இறக்கு. அத வீடியோ எடுத்து என்ன பண்ண போற? இவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். இத வெளியில கொட்டிரு. சரிம்மா. வானதி, என்னம்மா இது? நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்ன ராஜு, மருமகளுக்கு வரவேற்பலாம் தடபுடலா இருக்கு. இருக்காதா பின்ன? வானதியால இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? கார்த்திக் இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா போனானே, அது நாம நினைச்ச மாதிரியே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுவும் வானதி தயவால. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதான். என்ன மாப்பிள்ள, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆபீஸ்ல என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. எனக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக வானதி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தா. அப்பதான்
வானதி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவகிட்ட பேசி அவ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கான்ட்ராக்ட நல்லபடியா முடிக்கிறதுக்கான ஒரு டெசிஷனுக்கே அவங்க வந்தாங்க. இந்த கான்ட்ராக்ட நல்லபடியா முடிக்கிறதுக்காக நான் இங்க வீட்ல இருந்தோம், கார்த்திக் அங்க ஆபீஸ்ல இருந்தோம், தனித்தனியா போராடிட்டு இருந்தோம். ஆனா ஏன் மருமக சாப்பாடு கொண்டு போன சாக்குல இந்த கான்ட்ராக்ட நமக்கு கிடைக்க வச்சு நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய பேரை சம்பாதிச்சு கொடுத்துட்டா. உண்மையிலேயே இது ரொம்ப பெருமையான. அங்கிள், என்ன வருண், மீட்டிங் முடிச்சிட்டு கால் பண்றேன்னு சொன்ன, இப்ப வரைக்கும் கூப்பிடவே இல்ல. எப்படியும் கான்ட்ராக்ட் நாளைக்கே நம்ம கம்பெனியை தேடி வந்துடாது. என்னப்பா நான் கேட்க கேட்க அமைதியாவே இருக்க? கான்ட்ராக்ட் கிடைக்காம போன கோவத்தை உன் எம்டி உன் மேல ஏதாவது காட்டிட்டாரா என்ன? இல்ல அங்கிள், கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. என்ன வரும்னு சொல்ற? கார்த்திக் சார் அவர் கோட் பண்ண அமௌண்ட்டுக்கு இந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டாரு. 70 crores மதிப்புள்ள இந்த ப்ராஜெக்ட இப்ப ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. நீ என்னவோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கவே கிடைக்காது நீ கிட்ட சொன்னியே. இப்ப எப்படி அந்த கார்த்திக் அதை ஓகே பண்ணா? முதல்ல சிச்சுவேஷன் அப்படிதான் அங்கிள் இருந்துச்சு. ஆனா அவரோட ஒய்ஃப்னால தான் கடைசி நேரத்துல எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. என்ன ஒய்ஃப்னாலயா? அவளே ஒரு படிப்பறிவு இல்லாத தத்தி, அவ வந்து இந்த கான்ட்ராக்ட முடிச்சு கொடுத்துட்டாளா? என்ன கதை சொல்ற நீ? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்கு காரணமே அவங்க ஒய்ஃப் தான் அங்கிள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சொன்ன அந்த வார்த்தையில இம்ப்ரெஸ் ஆகிதான் வந்தவங்க கார்த்திக் சார் கோட் பண்ண அமௌண்ட்டுக்கு கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ணாம இருந்து கார்த்திக் சார் நினைச்சத சாதிச்சிட்டாரு அங்கிள். பிசினஸ்ல அவன் அம்மாவுக்குள்ள பிடிவாதம் அப்படியே கார்த்திக் கிட்டே இருக்கு வரும். கான்ட்ராக்ட் கையை விட்டு போற நிலைமைக்கு வந்தா கூட குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டானாமா? அவன் கம்பெனியோட ஸ்டாண்டர்டுக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அத அவன் நினைச்ச மாதிரி செய்ய விட்டுறக்கூடாது வரும். நாம நினைச்சபடி இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வரலனா கூட இந்த ப்ராஜெக்ட வச்சு அவன் பேரை நாம கெடுக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த பிளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மணல், சிமெண்ட் எல்லாம் நான் சொல்ற இடத்துல இருந்து நீ வாங்கு. குவாலிட்டியில குறைஞ்ச செகண்ட் கிரேட் மெட்டீரியலை அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடு. ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் கட்டிட்டு இருக்கும் போதே இடிஞ்சு தரமட்டமாகணும். நாம ஆக்கி காட்டுறோம். நான் சொல்றது சரிதானே? சரிதான் அங்கிள். ஜீவாவை கூட்டிட்டு அவுட்டிங் போறதுக்காக வந்தேன். அவன் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஓ, அதான் அது வரைக்கும் உங்க அண்ணி எனக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, வீட சுத்தி பார்க்கலாம் வான் கூப்பிட்டா நான் வந்துட போறேன். அதை விட்டுட்டு ஆன்டி முன்னாடி நின்னு ஏதோ சிக்னல்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்க. நான் சொல்ல வந்தது அத பத்தி இல்ல, உங்ககிட்ட வேற ஒரு விஷயமா பேசணும். என்ன விஷயம்? மானசா, ஐ அம் ரெடி. கிளம்பலாம் வா. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஜீவா. உங்க அண்ணி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம். நீங்க சொல்லுங்க. இனிமே அத்தை முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காராதீங்க. எனக்கு அது பிடிக்கல. அத அவங்க முன்னாடி வச்சு நேரடியா சொல்ல முடியாம தான் உங்களுக்கு ஜாட காட்டினேன். ஆனா அதையும் நீங்க புரிஞ்சுக்கல. இல்ல, இந்த சின்ன விஷயத்த போய் ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எப்பவும் கால் மேல கால் போட்டு உட்கார்றது என்னோட மேனரிசம். இருக்கட்டுங்க, அதுக்காக பெரியவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்காம அப்படி உட்காரதா என்ன? நல்ல வேலை, அத்தை ஏதோ வேலையா இருந்தாங்க, அதான் அவங்க கவனிக்கல. அண்ணி, அவ ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. இனிமே அப்படி நடந்து கூடாது, நான் அவட்ட சொல்லிடுறேன். டேய், என்னடா நீயும் அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்க? எங்க வீட்ல எல்லாம் எங்க அப்பா அம்மா முன்னாடி கூட நான் கால் மேல கால் போட்டு தான் உட்காருவேன். இதுல என்ன இருக்கு? ஏ ஸ்வேதா, ஆன்ட்டி முன்னாடி நீ அப்படி உட்கார மாட்டியா என்ன? இது வரைக்கும் ஸ்வேதா அப்படி இருந்திருக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டா. அதுவும் ஏன் முன்னாடி அப்படி இருக்க மாட்டா. யாரா இருந்தாலும்
அவங்க அத்தைக்கு முன்னாடி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவனா? நீங்க அவங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அத மீறது ரொம்ப பெரிய தப்பு. எல்லாம் இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இந்த தப்ப செய்யாதீங்க. என்ன இவரு இவ்ளோ குளிர்லயும் அசராம படுத்து தூங்குறாரு? ஐயோ, நமக்கு இதெல்லாம் தாங்காதுப்பா. இவர என்ன பண்றேன்னு பாரு.